நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ இன்டர்மீடியேட் பேப்பர் 12 குரூப் 2 மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கான லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஆர்டர்லேருந்து படித்தா நம்ம இதில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் நான் கிளியர் கட்டாக நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைமிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என்ன சொல்கிறது, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 60 ஹவர்ஸ்லேருந்து 75 ஹவர்ஸ் வரைக்கும் நார்மலாக தேவைப்படும். ஓகே, கண்டிப்பாக ஒரு செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஓகே, செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது வந்து நார்மலாக அவ்வளோ ஹவர்ஸ் வந்து நம்ம தேவைப்படும். இப்போ ஆல்ரெடி நீங்கள் படிச்சுருந்துருப்பீங்க, பட் இருந்தாலும் வந்து நம்ம ரிவிஷன் சொல்லிட்டு ஒரு ஆர்டர் இருக்குது. அந்த ஆர்டரில் படித்தா தான் நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக வந்து இருக்கும். சரிங்களா? அப்போ நான் சொல்கிறத வந்து கொஞ்சம் கரெக்டாக மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சப்ஜெக்ட் எக்ஸம்ஷனாக இல்லைன்னு நான் சொல்லிடுறேன். இந்த சப்ஜெக்ட் எக்ஸம்ஷன் சப்ஜெக்ட். ஆனால் என்னென்னா நீங்கள் நல்லா படித்து இது பண்ணும்போது, இப்போது பேப்பர் 9 ஒரு ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டு, ஒரு கார்ப்பரேட் அக்கௌண்டிங் ஸ்மார்ட்டாக படித்தா நல்லா அங்கே ஸ்கோர்லாம் வந்து பண்ண முடியுது. கரெக்டுங்களா? ஆனால் இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கோர் நம்மளால் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் போடுற எஃபோர்ட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ அவ்வளோ தூரம். ஓகே, சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலா இருக்குது, ஃபார்மெட் இருக்குது. இதை ஃபுல்லாக நல்லா புரிஞ்சு அந்த கான்செப்டை நல்லா அப்ளை பண்ணால் மட்டும்தான் நமக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும். அப்போ அதுக்கு வந்து என்ன வேணும், ஒரு ஸ்மார்ட்டாக படிக்கிற ஒரு ஆப்ஷன் வேணும். இந்த இது வேண்டாம், அது வேண்டாம், இது தேவை இருக்காது, அது தேவை இருக்கா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அப்போ ஒரு ஆர்டரில் படித்தா கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ நான் சொல்கிறத மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்து நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஆல்ரெடி நல்லா ரிவிஷன் ஒரு ஒன் டைமாச்சும் ரீட் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ ரிவிஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷன் டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் படிச்சிருங்க. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒன் வேர்டும் தியரியும் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை படிச்சு தான் ஆகணும். இன்ட்ரடக்ஷன் டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங். ஓகே, இந்த ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு புக்கில் இருக்க சம்ஸை வந்து நீங்கள் நல்லா பார்த்துருங்க. ஓகே, தென் கொஞ்சம் கூகுள்லேயும் அடிஷ்னல் சம்ஸ் பாருங்கள். ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சம் அதர் அடிஷ்னல் ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஓகே, அதை கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறது நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா வெறும் புக்ஸ் இந்த ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்க்கு மட்டும் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா கம்பல்சரி வந்து அந்த சம் அதில் வந்து நமக்கு சம் இருக்க போது, ஒன் வேர்ட் இருக்க போகுது. அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அடிஷ்னல் அந்த மாதிரி பார்க்குறது நல்லது நான் சொல்கிறேன். செக்ஷன் சியில் 30 மார்க் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்னெல்லாம் இருக்கும், கண்டிப்பாக வந்து ஒன் வேர்ட் இருக்குது, தென் சம்ஸு. ஓகே, ஒன் வேர்டு சம்ஸ் வந்து மஸ்ட்டு. அப்போ ஃபார்முலா பேஸ்டு தான் அங்கே ஒர்க் ஆகும் கண்டிப்பாக. கரெக்டுங்களா? அப்போ அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சம் எப்படி இருக்கும், ஒன்று ஃபார்முலா பேஸ்டு இருக்கும், இன்னொன்று வேறு எப்படி இருக்கும், இந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ்டு, இந்த ப்ரைஸிங் எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, எவாலுவேஷன், இந்த ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா, என்னென்ன காஸ்ட்டு, இந்த மாதிரி ரிலேட்டடாக ஃபுல்லாமே வந்து இருக்கும். அதை தான் வந்து என்ன சொல்கிறோம், மார்ஜினல் காஸ்டிங் வித் டெசிஷன் மேக்கிங் ஆல்சோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை மட்டும் பெண்டிங் வச்சுருங்க, நான் சொல்கிறேன். நான் சொல்கிற மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ செக்ஷன் டி ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் வேரியன்ஸ் அனாலிசிஸ். அதில் எவ்வளோ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் இருக்குது, அதில் ஃப்ராங்காக சொல்லப்போனால் வந்து மெட்டீரியல் இருக்குது, லேபர் இருக்குது, சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது, ஃபிக்ஸட் இருக்குது, வேரியபிள் இருக்குது. எல்லாமே கண்டிப்பாக படிச்சாகணும். நான் ஃபிக்ஸடு படிக்காமல் போய்ட்டு எனக்கு அது எதுவும் ப்ராப்ளம் ஆகும்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த சம் கரெக்டாக கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கம்பல்சரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்த்துக்கிறது நல்லது. ஓகே, அதுக்கப்புறம் செக்ஷன் இ பட்ஜெட்டு. எல்லா பட்ஜெட்டும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஓகே, அடுத்து செக்ஷன் எஃப், செக்ஷன் ஜி, செக்ஷன் ஹச். இப்போ நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்கை பற்றி மட்டும் தான் நான் சொல்லலை. கரெக்டுங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தியரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் ஏக்கு சொன்னேன், கண்டிப்பாக படிக்கணும்னு சொன்னேன். அதேமாதிரி செக்ஷன் ஜிக்கு படிச்சுக்கோங்க, செக்ஷன் ஹச்சுக்கு படிச்சுக்கோங்க, செக்ஷன் எஃப்க்கு. ஓகே, இதுக்கு மட்டும் தியரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதோட கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? போதும், அதோட கான்செப்ட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மெயின்னு சொன்னால் செக்ஷன் ஏவும் செக்ஷன் ஜி தான் மெயின். ஏன்னா அங்கே தான் தியரி வந்து கம்பல்சரியில் வந்துருக்கு. மிச்சதில் வந்து மேபி ஆப்ஷன் தான். சரிங்களா? ஸோ அப்போ அதுக்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். இப்போ நான் சொல்லும்போது என்ன சொல்லிட்டேன், இதை ஃபார்முலா படிக்கணும், இதில் இந்த மாதிரி இருக்கும் சம்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ எல்லாத்துலேயுமே சம்ஸ் இருக்கும் தானே அப்படின்னா கண்டிப்பாக சம்ஸ் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நீங்கள் அந்த இப்போ ஒரு ஆர்டர் சொல்கிறேன், அந்த ஆர்டர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணணும், இந்த கொஞ்சம் லிமிட்டடாக கொஞ்சம் கம்மியாக படித்தாலும் நான் பாஸ் மார்க் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருந்துச்சுன்னா வந்து செக்ஷன் பி ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிடணும். செக்ஷன் பி. அடுத்து செக்ஷன் இ பட்ஜெட்டு, ஃபுல் பட்ஜெட்டையும் கம்ப்ளீட்டாக டிப் டாப்பாக எல்லாமே டாப் டு பாட்டம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து செக்ஷன் எஃப் டிவிஷனல் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த இது இருக்கும், டியூ பாயிண்ட் அனலைசிஸ்னு ஒன்று இருக்கும்,
ஓகே, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ரெசிடுவல் இன்கம், சரிங்களா? இந்த மாதிரி ஒன்றா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சம்ஸ், எக்கனாமிக் வேல்யூ ஆடட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் எதுனாலும் வரலாம். ஸோ அதனால் வந்து இது செக்ஷன் எஃப் கண்டிப்பாக படித்து ஆகணும். அடுத்து 9 மாடியூல் 9 செக்ஷன் ஜி ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங். தியரி கம்பல்சரி, ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. தியரியிலேருந்து அதை கேட்பாங்க. செக்ஷன் ஹச் டெசிஷன் தியரி, சம்மு கம்பல்சரி இருக்குது. அப்போ செக்ஷன் ஏ சம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்டர் நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படிச்சு எனக்கு 40 மார்க் வேணும் ப்ரோ அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, செக்ஷன் பியை ஃபஸ்ட்டு முடிக்கணும், செக்ஷன் இயை முடிக்கணும், செக்ஷன் எஃப், செக்ஷன் ஜி, செக்ஷன் ஹச், இதை மட்டும் நல்லா புக்கில் இருக்க கான்செப்டை நல்லா படிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மார்க் ஷாராக கேரண்டியாக சொல்கிறேன். நல்லா படிச்சுட்டு போகும்போது 40 மார்க் அங்கே கேரண்டி, 40 to 50 கேரண்டீடு. ஓகே, இப்போ நான் சொன்ன டாபிக்ஸ்க்கு மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஆர்டரில் படிக்கிறது நல்லதானா? எஸ், ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்கிறேன். நான் ஏன் அதை அவ்வளோ பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்கள் ஸ்மார்ட்டாக அந்த இருக்கிற செக்ஷன் எஃப், ஜி, ஹச் ஸ்மார்ட்டாக லைட்டாக படித்தாலே போதும். அங்கே ஃபார்முலா பேஸ்டு தான், அப்படி சீக்கிரம் முடிஞ்சிடும். உங்களுக்கு ஸ்டார்டிங் செக்ஷன் சி, செக்ஷன் டிலாம் வெயிட்டேஜ் அதிகமானது. அட் த சேம் டைம் சம் ரொம்ப டைம் எடுக்கக்கூடியது. இந்த லாஸ்ட் எஃப், ஜி, ஹச்சை பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சுடுவீங்க. அதை பார்க்குறது ரொம்ப நல்லதுங்கிறத தான் நான் சொன்னேன். பி தென் பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் 8, 9, 10 இது ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்களா? இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது படிக்கிறீங்க. தட்ஸ் அதாவது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் வேரியன்ஸ் அனாலிசிஸ் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிடுறீங்க. முடிச்சுட்டு கடைசியாக தான் நம்ம அந்த செக்ஷன் சி போர்ஷனுக்கு வர்றீங்க. ஓகே, அப்போ செக்ஷன் சி போர்ஷனில் பார்த்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்டிங் ஃபுல்லாக படிக்கணும். ஃபார்முலா பேஸ் பண்ணி சமாளிச்சா அதை ஃபுல்லாக படித்து முடிக்கணும். அடுத்து இந்த ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணுற சம்ஸாக பார்த்து முடிக்கணும். ஓகே, அப்போ அதில் இருக்க எல்லா சம்ஸையும் நல்லா பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறீங்க. ஓகே, லாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறீங்க. ப்ரோ, நான் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் விட்டேன்னா எனக்கு எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லணும்னா, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் விட்டானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் விடணும்னு நினச்சிட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிற எல்லா டாப்பிக்கையும் கம்பல்சரி படிச்சுட்டு தான் எக்ஸாம் போகணும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஆர்டர், இந்த ஆர்டர் தான் மெயின். ஏன்னா 40லேருந்து 50 மார்க் வாங்கிடுறீங்க. அப்புறம் வேரியன்ஸ் அனாலிசிஸ் பார்க்குறீங்க, அப்போ ஒரு 60 மார்க் கிடைக்குது. அப்போ 60 to 65, அடுத்து 70, அடுத்து அப்படி லாஸ்ட்டாக மார்ஜினல் காஸ்டிங்லாம் பண்ணும்போது 100 மார்க். எல்லாம் அப்படியே ஒரு எஃபர்ட் பக்காவாக சூப்பராக வந்துடும் உங்களுக்கு. இப்படி படிக்கிச்சா உங்களுக்கு ரொம்ப நல்லது. நான் ஏன் இதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து போனீங்க, ஸ்டார்டிங்லேருந்து படித்து லாஸ்ட்டாக மாடியில் 8, 9, 10ன்ட்டு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே ரைட்டு விட்டுரு, மிச்சதை மட்டும் நல்லா படிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுருவீங்க. அப்போ மாடியில் 8, 9, 10 கம்பல்சரி அங்கே இருக்கக்கூடியது. அதை விட்டுறக்கூடாதுங்கிறத தான் நான் சொல்ல வரேன். ஓகே, இந்த ஆர்டரில் படித்தா அது பெட்டர். ஓகே, இந்த ஆர்டரில் படித்தா அது பெட்டர். ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் நான் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, அது படிக்க வேணான்னு சொல்லி நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஓகே, மொத்தமாக விட்டுட்டு போங்க அப்படின்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். என்னோட இது என்ன அப்படின்னா, நீங்கள் மார்ஜினல் காஸ்டிங் நீங்கள் ஃபுல்லாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துடுறீங்க. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்க்கு கொஞ்சமாச்சும் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 25% இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்லது. அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாடலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3 இருக்குது, அது பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் 3 இருக்குது, அது நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் 6 பார்த்துக்கோங்க. ஓகே, ஒன்றுமே தெரியாமல் கம்ப்ளீட்டாக யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் விடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் மட்டும் இந்த 2 சம்ஸை நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஓகே, இதுதான் நான் சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். இப்போ நான் சொன்ன ஆர்டர் தான் மஸ்ட்டு. இந்தந்த இதுக்கு சம்மு, இந்தந்த இதுக்கு தியரி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதை மட்டும் கரெக்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துருங்க. தட்ஸ் ஆல். இது எக்ஸாம்ஷன் சப்ஜெக்டாக இல்லையாங்கிறது படிக்கும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆல்ரெடி நானே சொல்லிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் ஸ்டடி பிளானில் பார்க்கலாம்.